தங்கம் எங்க வாங்குறது? வாங்கலாம் முடியும். சும்மா அந்த கடையில இருக்குது அப்படி எட்டி அப்படி இதான் தங்கமான்னு பார்த்துக்க வேண்டியது தான். முன்ன வந்து பொண்ணுக்கு போட்டோம். இப்போ வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு போட்டு மாப்பிள்ளை கூட்டின்னு போனோம். நாங்க கோட்டர் விலை ஏறினா தான் வருத்தப்படணும். கோல்டு விலை ஏறினா எங்களுக்கு தான். இதை வந்து 100 சவரம் 50 சவரம் வாங்குறவங்க கவலைப்படுவான். சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். முன்னாடிலாம் கரண்ட் தொட்டா தான் ஷாக் அடிக்கும். ஆனால் இப்போ கோல்டோட ரேட்டை கேட்டாலே எல்லாருக்குமே ஷாக் அடிக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மக்கள் கிட்ட வந்திருக்கோம். ஸோ வாங்க ஒன்னொன்னா போய் கேட்கலாம். கோல்டோட ரேட்டு குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா அப்படின்றத மக்களே சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். தங்க விலை இப்போ ரொம்ப அதிகமாக ஏறி இருக்குல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தங்கம் எங்க வாங்குறது? வாங்கலாம் முடியும். சும்மா அந்த கடையில இருக்குது அப்படி எட்டி அப்படி இதான் தங்கமான்னு பார்த்துக்க வேண்டியது தான். எதிர்த்தாலே கவரிங் கடை இருக்குது. 10 பவுன் வேணுமா 5 பவுனுமா கவரிங் கடையை வாங்கி மாட்டிக்கொண்டா கேட்டால் இது தங்கம் தானே சொல்லிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். வாங்கவே முடியல. முன்னாடி 40 இருக்கும்போது புலம்பிட்டு கிடந்தோம். இப்போ தான் 1 20 விலைவாசிலாம் ஏறிடுச்சே. வேலை செய்கிற இடத்துல எங்கே தேய்ச்சி தராங்க எங்களுக்கு? ஏம்மா நீ மட்டும் தான் சம்பளம் அதிகமாக கேட்குற, மற்றவங்களாம் கேட்க மாட்டாங்கம்மா, நீ தாம்மா கேட்கணும் அப்படியே சொல்கிறாங்க. வேலை மட்டும் பேலை வாங்கிக்கிறாங்க எங்கள்கிட்ட. தங்கம் விலை இப்படி ஏறிக்கினே இருந்தால் என்னதான் கதியாக வருது ஏழைங்கள்லாம். நாங்களாம் 2 பொண்ணு 3 பொண்ணு வச்சுக்கிறவங்களாம் எப்படி கட்டி கொடுக்குறது? ஒருத்தருக்கு சவரம் 30 சவரம் 20 சவரம் கேட்குறாங்களே, எப்படி கொடுக்க முடியும்? எங்களால் எப்படி கொடுக்க முடியும்? இப்படி ஏறிக்கினே இருந்தால் எப்படி? இதுக்கெல்லாம் ஒன்றும் வழி கிடையாதா? 1 லட்சத்தை தாண்டி இருக்குது. பயமாக்குது எங்களுக்கெல்லாம். நாங்களாம் அப்படிலாம் வாங்கினோம். 20,000 30,000த்துக்கெலாம் வாங்கி அங்கே ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தோம். இப்போ பேத்தி இருக்குது, சொந்தக்கார இருக்கிறாங்க. யாராவது சொந்தக்காருக்கு ஃபங்க்ஷன் பண்ணால் கூட ஒரு நகை எழுத முடியல. அவங்க எழுதுகிறாங்களா, அவங்களுக்கு திருப்பி எங்களால் செய்ய முடியல. அப்போ இப்படி ஏறிக்கினே தான் இருக்குமா? எவ்வளோ தான் ஏறிக்கின்னு போவோம்? ஒரு அளவு இல்லையா? இதெல்லாம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்களா? எப்படின்னா எதனால் ஏறிச்சுன்னே தெரியலையே. முன்னெல்லாம் கம்மியாக இருந்தது. 20,000த்துக்கெலாம் நாங்கள் வாங்கினோம் ஒரு சவரம். அப்போல்லாம் 10 சவரம் 5 சவரம் கூட வாங்கி எங்கள் பசங்களுக்கெல்லாம் 30 சவரம் கூட போட்டோம். கேட்டாங்க, கொடுத்தாங்க. ஒரு இதுன்னா கூட விற்று வச்சுன்னு கூட நாங்கள் சாப்பிட்றோம் இப்போலாம். இப்போ அதிகமாக போனால் ஒரு 1/4 பவுன் கூட எங்களால் வாங்க முடியல. அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன வழி? ஏறிக்கினே தான் போகுமா அப்படியே? ஒன்று வந்து தங்க விலை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஒரு நகை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு வீடு குத்தணுமோ மற்றபடி வந்து ஒரு ரிலேட்டிவ்ங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பயனாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா கடன்னு ஏறதை பார்த்தா நாங்களாம் பொம்பளை பிள்ளை வச்சுக்கிறோம். நகை யோசிக்கணும். முன்னாடியே யோசிச்சு வச்சுருந்தா அது நிறைய நகை விலை வந்து இவ்வளோ தூரம் ஏறும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த அளவுக்கு ஏறுறதுக்கு வந்து என்ன காரணம்னு தெரியல. அதை கொஞ்சம் கவர்மெண்ட்டு சொல்லி கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி கொஞ்சம் விலை கொஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். முன்னால் வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுமா. ஒரு நார்மல் நடுத்தர மக்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ நடுத்தர மக்கள் வந்து இப்போ ரேட் ஏறினால வாங்குறதுக்கு அவங்க சிரமப்படுறாங்க. இந்த வாட்டி வந்து ஒரு டபுள் மடங்கு அதிகமாகி போச்சுமா. இனி 2 லட்ச ரூபா வரைக்கும் வரும்னு சொல்லி போட்டு எதிர்பார்க்கலாம். ஏறுறதுக்கு என்ன காரணம்னா வெளிநாட்டில் தங்கம் கொண்டு வர்றதில்ல. குறிப்பிட்ட அளவு தான் கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. துபாய் அங்கே மாதிரி வெளிநாட்டிலேருந்து தங்கம் வந்து குறிப்பிட்ட அளவு தான் கொண்டு வரணும்னு சொல்லி டார்கெட் போட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து ஏறுறதுக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் மேரேஜ் ஆகும்போதெல்லாம் 5500 தான் இருந்துச்சு ஒரு பவுன் நகை. இப்போ 1 லட்சத்தை தாண்டி இருக்குது. அதனால் ஒரு கிராம் ரேட்டு கூட எங்களால் நினச்சி பார்க்க முடியல. என்ன பண்ண முடியும்? இது எதனால நினைக்கிறீங்க? எதனாலன்னு தெரியலைங்களே. எங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ கோல்டு ரேட்னா பரவாயில்ல, வெள்ளியும் அப்படிதான் ஏறி இருக்கு. வெள்ளியும் ஏறி இருக்குது, தங்கமும் ஏறி இருக்குது. நான் 2 பையன் பெற்று வச்சிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அதனால் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை மாமா. அதுதான் சொல்ல முடியும். பொண்ணு பெற்றிருந்தா கவலையாக இருந்திருக்கும். பாவம் என்ன பண்ணுவாங்க? இல்லை தங்கத்துக்கு பதிலாக வேறு எதனா கொடுக்குறேன்னு சொல்லி தான் மேரேஜ் பண்ணுவாங்க. அது ஒன்றா சொன்ன. 2000 இங்கே வரும்போது 375 ரூபா கிராமு. அப்போ வந்து ஒரு கேபிள் டிவி லைன் போட்டால் 500 ரூபா நியூ கனெக்ஷன் காசு வாங்குவேன். அதை வாங்கி சும்மா டெய்லி 1 கிராம் மோதிரம் வாங்கி போட்டு சுற்றுனேன் ஜாலியாக. இப்போ கொஞ்ச நாளத்துல ஒரு 2002 அப்படி இல்லை 750 ரூபா ஆச்சு. இப்போ 1 கிராமு 16,500 ஆயிடுச்சு நேற்று. இதை வந்து யோசிச்சே பார்க்க முடியல, அவ்வளோ ரேட் ஏறி இருக்குது. அதாங்க சொல்கிறேங்க, நான் ஜாலியாக விளையாட்டுத்தனமாக ஒன்று வாங்கி போடுவாங்க. டெய்லி 1 கிராம் வாங்கி போடுவேன். 350 ரூபா 1 கிராமு. இப்போ அதே ஒரு கிராமு 16,800 நேற்று. தங்கம் தான் இப்படி இருந்தால் வெள்ளியும் அதிகமாக இருக்கு. தங்கம் தான் ஏறிச்சின்னு பார்த்தா வெள்ளி விலையம் தான் ஏறிட்டுக்குது அதிகமாக. இன்றைக்கி போய் வாங்குகிறோம். நிறைய போட்டு 2000 போனால் மேல் கொண்டு 3000 ஆச்சு. சும்மா சாதாரண ஒரு மெட்டி 50,000 50 ரூபா 60 ரூபா தான் ஆகும் மேல் கொண்டு. இப்போ போனால் 2000 2500 கொடுத்து தான் மாற்றிக்கு நாங்கள் வரோம். எல்லாமே ஏறின்னு போகுது. மளிகை சாமான் ஏறுது பார்த்தா தங்கமும் ஏறுது. மளிகை சாமான் ஏறினோட எப்படினாலும் வாங்கி சாப்பிட்டவங்க. தங்கம் ஏறினே பண்ணால் யார் வாங்குவாங்க? வெள்ளி ரேட்டு அதிகமாக இருக்குது. வருங்காலத்தில் குறையும், ஆனால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஆனால் அது இப்போ முடியாது, அது 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். வெள்ளி விலை அது தங்கத்தோட மேல போயிது, அதெல்லாம் வாங்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை வாங்குறதுக்கு. அது குறைய இருக்கிற நகையை வேணா பத்திரம் பார்த்து வச்சுக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். தங்கெல்லாம் வாங்க முடியுது, பணம் உள்ளவங்களாம் வாங்கி வச்சிருக்காங்க, இல்லாதவங்களாம் என்ன பண்றது, கஷ்டம் பண்ணும், பார்க்க தான் வேணும். அதெல்லாம் குறையவே குறையாது, அவ்வளோதான் ஏறிக்கிட்டே இருக்கும். வெள்ளியும் தான் அதிகமாக இருக்குது. அது முன்னே வந்து வெள்ளி விலை வந்து கம்மியாக இருந்தது, 60 பைசா 80 பைசா இருந்தது. இப்போ பார்த்தா 400 ரூபாய் வந்துடுச்சு. எடுக்கவே முடியாது. இப்போ நான் எங்களை மாதிரிலாம் நடுத்தர ஃபேமிலிங்கெலாம் வந்து அதெல்லாம் எடுக்க போகணுன்னா கனவு தான் அது, எங்களுக்கு எடுக்கவும் முடியாது சுச்சுவேஷன் சூழ்நிலை. இப்போ நான் அந்த மாதிரி மாறிச்சு. முன்னாடிலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ வந்து நாங்கள் போகிறோன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு வாரத்துக்கு வேலைக்கு போவோம், கொஞ்சம் சேஃப்டி பண்ணுவோம், அதை போய் கொஞ்சம் நகை எடுப்போம். இப்போ அப்படிலாம் பண்ணவே முடியல. காய்கறி விலையும் ஏறி போச்சு, மருந்து விலையும் ஏறி போச்சு, அரிசி விலையும் ஏறி போச்சு. இப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும், எதுவுமே எடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு. நகை விலை கொஞ்சம் குறைஞ்சதுன்னா இப்போ நாங்களாம் பொம்பளை பசங்க பெற்று வச்சுக்கிறதுக்கு இப்போ வரவங்களும் 10 சவரன்றது ஒரு 5 சவரம் போடுறது தான் இந்த காலகட்டம். அதுக்கு முன்னெல்லாம் 10 சவரம் வந்து அசால்ட்டாக போட்டாங்க. இப்போ அது கூட இல்லாத சூழ்நிலைக்கு மாறி போச்சு. மற்றதுல இப்போ வெள்ளியும் ஏறிடுச்சு, அதுக்கு ஈக்குவலாக வெள்ளி ஏறுது. வெள்ளி 35 ரூபா நம்ம கிராம் இருந்துச்சு நான் எனக்கு தெரிஞ்சு. அப்போ எங்கள் கோயிலுக்கு அறுவை செஞ்சு வச்சோம் 3.5 கிலோவில். அப்போ 1.25 லட்சமோ 3 லட்சமோ அறுவை வாங்கி வச்சோம். இப்போ என்னடான்னா வெறும் இரும்புல தான் அறுவை வாங்கி வைக்க முடியுமா இருக்கு. எந்த மாப்பிள்ளை வராங்களோ கவரிங் அந்த மாதிரி பார்த்து போட்டுக்க வேண்டியதா, இல்லைன்னா தங்கத்துக்கு பதிலாக வேறு எதனா பண்ணுங்க ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லணும் கட்டிக்க வரவங்க கையில். இல்ல தங்கமே வாங்காம கட்டிக்கோங்க. தங்கமே வாங்காமல் கட்டுங்க, உங்களுக்கு தங்கம் தானே நீங்கள் போட்டு கொடுங்க. நான் சொல்லுவேன் கண்டிப்பாக, ஏன்னா பையன் தானே வச்சுருக்கேன், பொண்ணை பார்த்தவங்க கஷ்டப்படுவாங்கல்ல. அப்படியே போச்சு, பொண்ணு வச்சுருந்தா மாப்பிள்ளை கேட்டு வரவங்க எதனா போட்டு வேணா கட்டிட்டு போகலாம், அவ்வளோதான். மாப்பிள்ளை தான் போட்டு கட்டி போகணும். நாங்கள் எங்கேருந்து தருது, எங்கள்கிட்ட அவ்வளோ நாளாக 3 பொண்ணு வச்சுருக்கோம், நான் எங்கேருந்து கொடுக்குறது. வேணா படிக்க தான் வைக்கலாம் பொண்ணுங்களை, நகைலாம் போட்டுலாம் தரவே முடியாதுமா எங்களெல்லாம். நான் எங்கள் அம்மா வீட்டில் போட்டனாக்கே நான் பத்திரப்படுத்தி வச்சுறேன். ஒரு பொண்ணுக்கு போடலாம், மற்ற 2 பொண்ணுக்கு எங்கேருந்து போடுறது, நான் அதுக்கு 2க்கு எங்கேருந்து போடுறது. வரப்போகிற மாப்பிள்ளை தான் போட்டுட்டு போகணும், வேணா படிக்க வைக்கிறோம், அவ்வளோதான். பசங்க படித்து அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகி அவங்க வேணால் நகை போட்டு கட்டிட்டு போனால் உண்டு. இன்னும் ஏறிக்கிட்டே தான் போகுது, எங்கே குறையுது. அங்கே 1000 ரூபாய் ஏறினா இங்கே 200 குறையுது. 1000 ரூபாய் எங்கே இருக்குது, 200 எங்கே இருக்குது. ஏமா நேற்று பார்த்தா 9500 ஏறி போச்சு, 6 எந்த மொழிக்கு. ஆமாம், அதுக்கு முன்னே வந்து பொண்ணுக்கு போட்டோம், இப்போ வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு போட்டு மாப்பிள்ளை கூட்டின்னு போனோம், அப்படி தான் இருக்குது. வரதட்சணையே கேட்க முடியாது. அது வந்து எப்படி சொல்கிறது, குறைஞ்சா நல்லது எங்களுக்கு. பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு குறைஞ்சிச்சின்னா நல்லாயிருக்கும். இப்போ இருக்க ஏறுமா இல்லை இதெல்லாம் எல்லாம் நிற்குமா என்ன, எதனால நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து சரி பண்ணுங்க எல்லாம். அது யார் சரி பண்ணால் எங்களுக்கு தெரியாது. இவ்வளோ நாள் விலைலாம் கம்மியாக தானே இருந்தது, அவங்களுக்கெல்லாம் கட்டுப்படி ஆச்சா, இப்போ ஏன் கட்டுப்படி ஆகாத போகுது, அது எதனால் எதுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படியே அதான் பார்த்து கொஞ்சம் அதெல்லாம் குறையிற அளவுக்கு கொஞ்சம் அதெல்லாம் வசதி, ஏழைங்களுக்கு வசதி பண்ணி விடுங்க. ஏழைங்களாம் எப்படி வாங்குவாங்க. அது ஒரு நாள் குறைஞ்சிச்சு, இப்போ 1,40,000 சவரனே வந்துருச்சு. 40,000 தான் குறைஞ்சிது, 1 லட்ச ரூபா அப்படியே தானே இருக்குது இன்னும். அப்புறம் அதுக்கு போனால் ஜிஎஸ்டி போடு, செய்கூலி போடு, சேதாரம் போடு, அப்புறம் அதுதான் கரெக்டாக வந்து போகுது பூரா நகையும். அப்புறம் எங்கேருந்து தராங்க நகை வேலை? ஏம்மா அதுக்கு துட்டு வேணுமா, 1 லட்ச ரூபாக்குள்ளே வேணும்னா கூட அந்த 1 லட்ச ரூபா எங்கேருந்து போகிறது, சம்பாரிச்சாதான் 1 லட்ச ரூபா. அதுக்கு நாங்களாம் எங்கேருந்து 1 லட்ச ரூபா நகை பார்க்குறதே இல்லை. எட்டி வேணா நகை இருக்குதுமான்னு பார்த்துக்க வேண்டியது, அவ்வளோதான். கேட்டால் இது 10 சவரன் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போல்லாம் சேஃப்டி. நான் கூட ஒரு நகை எடுத்தோம், அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தவறுத காலமாக போயிடுச்சு. இப்போ எடுக்க போகிற சுச்சுவேஷனுக்கு அந்தளவுக்கு முடியல. இப்போ குறைஞ்சிச்சின்னா நல்லாயிருக்கும். அது இதுமாரி விளம்பரப்படுத்தி கொஞ்சம் குறைவு பேசி கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உள்ள ஏற்றுறதுக்கு ரீசன் வந்து இதுதான், வெளிநாட்டிலேருந்து தங்கம் வந்து நம்ம இது பண்ணுறதில்ல, கொண்டு வர்றதில்ல. அதுவும் இல்லாமல் இப்போ அந்த அமெரிக்கா இது அதனால் இப்போ ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கும். கோல்டு நம்மளுக்கு ஜிஎஸ்டி அது மாதிரி அதனால் ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கும். இது மூலம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இது வந்து ரொம்ப பேர்த்துக்கு நல்ல காரியங்கள் நடத்துறதுக்கு ரொம்ப சிரமமாகுது. அவங்க கோல்டு வாங்க முடியாத நிலைமையில் ஆயிடுது. இந்த ட்ரம்ப் வந்ததுலேருந்து இப்படி ஏறி இருக்குது, அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. எனக்கு அந்தளவுக்கு படிப்பறிவு கிடையாது. அது வந்ததுலேருந்து இப்படி இந்த ரேட் ஏறி இருக்குது. இப்போ எங்கெங்கே கீழே வந்து தங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வச்சு இல்லை ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் நகை வாங்கி வச்சாங்க. இப்போ கவர்மெண்ட்டே நகை கோல்டு ஸ்டாக் பண்ணுது. அவங்க நான் இல்லைங்க, தேவையில்லாமல் 2 3 இடம் வாங்கணுங்க. இடம் வாங்கியதுக்கு பிறகு நகை வாங்கி வச்சுருந்தா பேசாமல் எங்கேயோ போயிருக்காங்க. இப்போ இடம் வாங்கி லீவு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். குறையும் நம்புகிறேன். நான் தான் சொல்லுறேங்க, நான் கோல்டு வாங்க மாட்டேன், விற்க மாட்டேன், என்கிட்ட இல்லை. அதனால் கோல்டு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா கல்யாணம் ஆக போகிற பொண்ணுக்கு, கல்யாணம் ஆக போகிற பையனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு 30,000 குறைஞ்சுன்னா 3 லட்ச ரூபா கல்யாணத்துக்கு வர நண்பர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு நல்ல கரிசோறு போடலாம். அதனால் தங்கம் எவ்வளோ வேகமாக குறையணுமோ அவ்வளோ வேகமாக குறைக்கணும்.
அங்கே அந்த பெட்ரோல் விலை மாதிரி மேடம், பெட்ரோல் அங்கே இல்லை, அங்கே டேங்க்கில் காலி ஆகி போச்சு அப்படின்னா அங்கே இங்கே வந்துட்டு அப்புறம் அங்கே டப்பு ஏறுது. அதேமாதிரி அங்கே கோல்டு கிடைக்கல, கோல்டு தங்க சுரங்கத்தில் இல்லைன்னா இங்கே கோல்டு விலை ஏறுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் படிக்கல, என்னால் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தங்க விலையை பற்றி நம்ம என்ன நினச்சிருந்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. வருங்காலத்தில் தங்கம் விலை அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது எதனால் ஏறி இருக்கு அப்படின்றதையும் வந்து மக்கள் சொல்லியிருந்தாங்க. தங்கம் விலையை தாண்டி வெள்ளி விலையும் ஏறி இருந்துச்சு, அதை பற்றி நம்ம கேட்டிருந்தோம். இது வருங்காலத்தில் குறையுதா இல்லை ஏறுதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஒரு கிரியேட்டிவான வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன்.